வெல்கம் டு யுனிவர்சல் மேன். 2வது புக்கும் நான் வந்து ஆத்தர் ஃபாகிமோடதே வந்து பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது புக்ஸ், ஸோ நியூ ஆத்தர்ஸ் இன் த டவுன், ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்பவம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜே பப்ளிகேஷன் ஹவுஸ் தான், ஆன்டி கிரைஸ்ட் ஐலாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்டி கிரைஸ்ட் ஐலாண்ட் சொன்னோடனே நான் வந்து பேசிக்கலாக கிறிஸ்டின் அப்படின்றனால நான் வந்து ஏதோ வந்து ஆப்போசிட்டாக எழுதிட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் கவனத்திற்குள்ளே வந்து சொல்லிட்டாரு, ஆன்டி கிரைஸ்ட் இந்த வார்த்தை பைபிளில் இருந்து எடுக்கப்பட்டது தான், நீங்கள் என்ன வேணாலும் திட்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பிரச்சனை இல்லை, ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இதுவாக தான் இருந்தது, ஆன்டி கிரைஸ்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி. ஏதாவது அஃபென்சிவாக இருக்குமோ அப்படின்னு. பட் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. பட் வேறு ஒன்று பயங்கரமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேரில் இருக்கார். பட் கிறிஸ்டியானிட்டி பற்றி எப்படி இவருக்கு இவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்குன்னு தான் தெரில. நல்லா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் ஐலாண்ட். இங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆன்டி கிரைஸ்ட் ஐலாண்ட். இது 1960கள் காலகட்டத்தில், அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது இல்லையா, அப்போது வந்து இந்த கதை வந்து நடக்கிற மாதிரி. ஸ்டீபன், அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து இருக்கான் மதியழகன் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஸ்டீபனோட தாத்தா வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஃபிக்ஷனலான கிராமம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராமம் வந்து நான் வந்து மேப்பில் தேடி பார்த்தேன், இல்லை. ஸோ இந்த கிராமத்துக்கு ஆக்சுவலி இது ஒரு தீவு வேறு. ஸோ அதுதான் வந்து ஆன்டி கிரைஸ்ட் ஐலாண்ட். அங்கே போய் வந்து பார்க்குறாங்க. அந்த ஊர் மக்கள் நம்மளை மாதிரி எல்லா விஷயத்துலையும் இருந்தாலும் வேறு ஊர் ஆட்களை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி ஸ்டீபனுடைய அப்பா அந்த கிராமத்திலேருந்து வந்தவர் தான். ஸோ எப்படி அவரை மட்டும் வெளியே விட்டாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் போய் வந்து மாட்டிக்கிறாங்க. அங்கே போன அப்புறம் தான் தெரியுது இந்த தீவை பாதுகாக்கிறதே வந்து ஒரு குரியாக்கோஸ் அப்படின்ற ஒருத்தரோட ஆத்மா அப்படின்ட்டு. ஸோ ஆன்டி கிரைஸ்ட்னு பார்த்த உடனே உள்ளே படித்து பார்த்தேன். எதுவுமே தப்பான கருத்துக்கள் இல்லை. பட் அதை விட ஒரு சம்பவமே வந்து உள்ளே இருந்தது. எரோபவாம் அப்படின்ற பேரில் ஒருத்தன். ஸோ ரொம்ப பயங்கர வந்து அந்த கேரக்டர் வந்து படிக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக வேறு இருந்தது. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ற பார்த்தோன்னா, அவன் 2 கையால் அப்படியே ஒரு ஆளை கிழிச்சு வந்து போட்டுடுறான். அத்தாடி நல்லா இருந்தது. அண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு சில இதெல்லாம் வந்து நல்லாவே இருந்தது. அதை வந்து அவர் வந்து பேசின விதம், அந்த டைமில் வந்து எப்படி இவ்வளோ சின்ன புக் தான், பட் இருந்தாலும் வந்து ஆராய்ச்சி நல்லா இருக்குது. அண்ட் அதுலேயும் வந்து அவங்க எப்படி அந்த தீவுலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையை சொல்லணும்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது தவிர ஒரு சின்ன ஒரு கிளை கதை கூட இருக்குது. எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி கூட இல்லை, கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து ஏன் பிடிச்சிருந்ததுன்னா இது நான் வந்து 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் நான் வந்து படிச்சிட்டேன். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 15 சாப்டரு. ஸோ அநேகமாக இதுக்கு வந்து ஒரு செகண்ட் பார்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லவ் ஸ்டோரி கூட வந்து உள்ளே ஓடிச்சு. பட் அதை விட அந்த எரோபவாம் தான் என் மனசுக்குள்ளேயே வந்து நிற்கிறான். ஸோ எவ்வளோ ஒரு கொடூரமான எம்மாடி, ஒரு கையாலேயே வந்து கிழிச்சு போடணுன்னா. ஸோ ஆன்டி கிரைஸ்ட் ஐலாண்ட் அப்புறம் தான் ஏன் வச்சுருக்காருன்னு புரிஞ்சுது. ஆக்சுவலி அந்த தீவில் உள்ளவங்களே வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு எதிரானவங்க, கிறிஸ்துவுக்கு எதிரானவங்க, ஆன்டி கிறிஸ்ட்டை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஆன்டி கிறிஸ்ட்டை இது பண்ணுறனால கிறிஸ்டியானிட்டியில் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நேம்ஸை வந்து அந்த தீவில் இருக்கிறவங்களுக்கு வச்சுருக்காரு ஆத்தர். வேறு லெவல், உண்மையிலே ஒரு சம்பவம் தான். ஸோ மதவாத கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் ஸ்டோரி படிக்கணும், ஒரு த்ரில்லர் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் தாராளமாக வாங்கி படிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது ஆன்டி கிரைஸ்ட் ஐலாண்ட். அட்டைப்படமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்தது. இந்த அட்டைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி நியாயம் பண்ணிச்சு. ஏன்னா அது வந்து குரியாக்கோஸுடைய பிக்சரை தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி படிங்க.